புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. பாடுவோம். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதைகள் நெய்யாமல் பொழிய செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதைகள் நெய்யாமல் பொழிய செய்வாரே. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. வயது நாட்களை திரும்ப தருவாரே, இளவயதின் கழுகை போல பறக்க செய்வாரே. வாழ வயது நாட்களை திரும்ப தருவாரே, இளவயதின் கழுகை போல பறக்க செய்வாரே. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய நாளில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், அக்கினி ஜுவாலையாக ஊழியர்களை அறுவடையை தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்தும அறுவடையை தந்திடுவாரே. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. குடும்பங்களை வேலியடைத்து காப்பார். இரட்டிப்பான நன்மைகளால் குடும்பங்களை நிரப்புவார். அல்லேலூயா, புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. வாலிபர்களை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா, 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 இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. பெண்கள் தெபொராளைப் போல எழும்புவார்கள், எஸ்தரை போல் செயல்படுவார்கள். விசுவாசித்தவளை பாக்கியவதி.
இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. ஆவியை ஊற்றிடுவார் சிறுவர்கள் மேல், குமாரர் குமாரத்திகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊற்றிடுவார் சிறுவர்கள் மேல், தீர்க்க தரிசனம் அவர்கள் உரைத்திடுவார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. பர்வதங்கள் மேலாக எழும்பப்படும், ஜாதிகள் ஜனங்களும் கூடி வருவார்கள். சபைகள் பர்வதங்களுக்கு மேலாக எழும்பும். ஜாதி ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. ஆமென். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. அற்புத அடையாளங்கள் நடக்கும். உணர்வுகள் மானை போல துள்ளி குதிப்பார்கள், ஊமையர் பேசுவார் செவிடு கேட்பார்கள். உணர்வுகள் மானை போல துள்ளி குதிப்பார்கள், ஊமையர் பேசுவார் செவிடு கேட்பார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும். தேசத்தில் தெய்வ மகிமை வெளிப்படும். எல்லாரும் சொல்லுங்க. அந்தகார மீண்டும். வல்லமைகள் அழிக்கப்படும். மீண்டும். தேசத்தில் தெய்வ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமை. கரங்களை உயர்த்தி சத்தமா. தேசத்தில் தெய்வ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் வல்லமைகள் அழிக்கப்படும். தெய்வ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. அல்லேலூயா. Praise the Lord. ஆகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அவர் நமக்கு இறங்கி தயை செய்து பிதாக்களுக்கு என்னெல்லாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ அதையெல்லாம் நமக்கு செய்து நம்ம விருத்தி அடையும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க குன்றி போக மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. தேவன் என்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. ஆமா, நான் இப்படி தான் ஆயிடுவேன், நான் அப்படி தான் ஆயிடுவேன் அப்படி சொல்லவே கூடாது. நம்ம எதை உங்கள் வாயில் நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களோ சாத்தான் அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான்.
நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ அந்த அறிக்கை மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால் உங்களுடைய அறிக்கைகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த சில பாவங்கள், சில அக்கிரமங்களாக இருக்கலாம், கீழ்ப்படியாதவைகளாக இருக்கலாம், அடங்காதவைகளாக இருக்கலாம், தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்காதவைகளாக இருக்கலாம், அதனால் நம்ம மேலே ஒருவேளை கோபமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கோபத்தின் உக்கிரத்தை விட்டு நான் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு அந்த விருத்தியை கர்த்தர் அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். லூக்கா 2:52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் விருத்தி அடைந்தார். நம்ம விருத்தி அடைய வேண்டிய பகுதிகள் என்ன? ஞானத்தில் விருத்தி அடையணும். ஞானம் இல்லாமல் இப்போ எங்கேயாவது சிக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜோம் பண்ணி ஆல்ரெடி ஞானத்தை வாங்குங்க. அல்லேலூயா. ஞானத்தை போதிக்கிறது தான் சபை. ஞானத்தை போதிக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை ஏதோ பண்ணுறதல்ல. ஞானத்தை போதிப்பாங்க. ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கை கொடுப்பாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாம், நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? டக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு விழிப்பு வருதா? அதை குற்றமாக குறைய அடுக்கக்கூடாது. ஞானத்திலே நீங்கள் விருத்தி அடையணும். ஞானமுள்ளவன், ஞானமுள்ள மகன் தன் தாய் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான், பேர் புகழ்ச்சியை கொடுப்பான். புத்தியினனோ வெட்கத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. வளர்த்தியில விருத்தி அடையணும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து 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 விருத்தி அடையணும். சும்மா இன்னும் குழந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட எத்தனை வருஷம் ஆச்சு? அதுவோ நாங்கள் 10 வருஷம் ஆச்சு, நாங்கள் 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. அதனால் என்ன பிரயோஜனம்? மனோ விஸ்தாரமே வரலையே, இருதயம் விஸ்தாரமே அடையலையே, நல்ல தேவனுடைய குணாதிசயங்கள் வரலையே. அல்லேலூயா. வருஷம் பெருசு கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. வளர்த்தி, இது சரீர வளர்த்தி. நல்லா வளரணும். ஆண்டக்குள்ள சாப்பிடாம நோஞ்சானா இருக்கக்கூடாது. இது தேவனுடைய சரீரம். சொல்லுங்க எல்லாரும். இந்த சரீரம் யாரோட சரீரம்? சத்தமாக சொல்லுங்க. சாப்பிடாம இருக்கிறது, கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது, ஆகாரத்தை ஒழுங்காக உட்கொள்ளாமல் அதை அசட்டை பண்ணுறது, இதெல்லாம் இருந்தால் கர்த்தர் கோபப்படுவார். இது அவருடைய சரீரம். இந்த சரீரத்தை நான் ஜாக்கிரதையாய் பராமரிக்கணும். அல்லேலூயா. சில வீட்டில் சண்டை போட்டுட்டு சோத்துங்காமல் 4 நாள் கிடப்பாங்க. தேவன் அவர்களை பார்த்து இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை, ஹலோ, இது ஏன் சரீரம் தானே, இதையே நான் சொல்லணும். இந்த சரீரம் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? இந்த சரீரம் நம்மளது கிடையாது, தேவன் தந்த ஈவு. இந்த சரீரத்தை நான் தேவனுக்காக தான் வளர்க்கணும். ஐயோ, சிக்கன் 65 நல்லா அள்ளி தின்னு 4 பேர் கிடையாது. என் தம்பி கிடையாது, அக்கா கிடையாது. சாப்பிட்டா உடம்புல தேவையில்லாத ஃபேட், கொலஸ்ட்ரால் வருதா, 1 2 எடுத்துக்கணும். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சரீரம் தேவனுடைய சரீரம். இதை ஒழுங்காக பராமரிக்கணும். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் ஒழுங்காக சாப்பிடாம சாப்பாடு அசட்டை பண்ணிங்கன்னா சரீரத்தை நீங்கள் பகைக்கிறீர்கள். சரீரத்தில் பாவம் வந்துச்சுன்னா, கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா, தவறுதலான வார்த்தைகள் வந்ததுன்னா, பிறரை குறை பேசினீங்கன்னா தேவன் வெறுக்கிறார், தேவன் கோபப்படுகிறார். இந்த சரீரத்தில் யாராவது தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தவறான பழக்க வழக்கம் வந்தால் தேவன் இந்த சரீரத்தை கெடுப்பார். இதெல்லாம் புதிய ஏற்பாடு வசனம் தான். அல்லேலூயா. இது தேவனுடைய சரீரம். சொல்லுங்க எல்லாரும். இது எங்கள் ஏசப்பாவுடைய சரீரம். இதை நான் சரியாக பராமரிக்கணும். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு தேவன் விரும்புகிற பிரகாரம் தான் சரீரத்தை நீங்கள் பராமரிக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வைக்கக்கூடாது. சரீரத்துக்கு தேவையில்லாத, தேவன் விரும்பாத அலங்காரங்கள் சரீரத்துக்கு கிடையாது. தேவன் எப்படி என் சரீரத்துக்கு அலங்காரம் வேணும்னு விரும்புகிறாரோ அதைத்தான் செய்யணும். அல்லேலூயா. நல்ல ஸ்பிரிச்சுவல் பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஒரு கல்யாணம்னு பாருங்களேன், ஐயோ அதுங்க பண்ணுற கூத்தை பார்த்தா இங்கே வரைக்கும் டிராயிங், இங்கே வரைக்கும் விட்டா உடம்பெல்லாம் டிராயிங் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. பார்த்தா அப்படி மூஞ்செல்லாம் வேற மாதிரி. நல்ல தேவைக்கு அழகாக மேக்கப் பண்ணுங்க, இல்லை நான் சொல்லலை. அளவுக்கு மீறி இது தேவ பிள்ளையா,
இந்த பிள்ளை எங்கேயோ எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, என்னுடைய பாஸ்டர் சார்ல்ஸ் வரும், ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நம்ம சபையின் பிள்ளை தான், நான் போயிட்டு நான் வேற எங்கேயோ மாறி வந்துட்டனோ அப்படின்னு யோசிச்சுட்டாராம். ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார். அப்புறமா தான் ரொம்ப தெரிஞ்ச பிள்ளையா, அந்த அளவுக்கு ஆளே மாறி வந்து நிற்குது அப்படின்னாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இது தேவனுடைய சரீரம். அல்லேலூயா. தேவன் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் அந்த சரீரத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஆசை, உங்கள் உலகம், உங்கள் ஆடம்பரங்கள் சரீரத்துக்கு போயிடக்கூடாது. தேவன் விரும்புகிற பிரகாரம் என் சரீரத்தை நான் பராமரிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிடும். மொட்டைக்கை போட்டு போறதுக்கு அதிகாரம் உண்டு, அதற்கு தகுதியாயிருக்குமா? அல்லேலூயா. பின்னாடி பெரிய நெக்கு வைக்க எனக்கு அதிகாரம் உண்டு, தகுதியாயிருக்குமா? ஆண்களுக்கு ஒரு பையன் பேண்ட்ல கிழிஞ்சிருந்துச்சு, டேய் கிழிஞ்சிருக்குடா. பாஸ்டர்மா, என்ன பாஸ்டர்மா, ஏன்டா மெனக்கிட்டு காசு கொடுத்து கிழிஞ்ச பேண்டை வாங்கிட்டு வர? அல்லேலூயா. எனக்கு தகுதி என்ன? உன தேவ பிள்ளைங்க, என் தகுதி என்னன்னு அறியணும். விலை கூடுன பேண்ட்டு தாங்க, 2000 3000 பேண்ட்டு, அதை கிழிச்சு வாங்கிட்டு வரதல்ல. என் தகுதி என்ன? தகுதியான வஸ்திரம். எதுக்கு தான் சொல்றேன்? அல்லேலூயா. வளர்த்தி நான் தேவனுக்குள்ள வளருவதில் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். தேவன் தந்த சரீரத்தை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கணும். அதுக்கு தேவை, அந்த சரீரத்தினால பொய், பொரட்டு, தப்பு, பாவம், அசுத்தம் இதெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள வந்துடக்கூடாது. கல்லர் குகையாக மாற்றிட்டோன்னா தேவனுடைய ஆலயத்தை தேவன் சாட்டையை எடுக்கிறார். தேவனுடைய ஆலயம் தானே நம்மளை சொல்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றும் போது தேவன் என்ன செய்தார்? சாட்டையை உருவினார். இப்போ ஏன் சாட்டடி விழுது? சில நேரங்களிலே இந்த சரீரத்தை நம்ம அடிக்கடி கல்லர் குகையாக மாற்றிடும். நம்ம ஆசைப்படி, நம்ம விருப்பப்படி. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. நான் தேவ பிள்ளை என்பதை எப்பொழுதுமே விளங்க பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் பாவம் செஞ்சாலும் பாவம்தான், வாழ்நாள் முழுக்க செஞ்சாலும் பாவம்தான். இல்லை, நான் ஒரு நாள் பாவம் செஞ்சுக்கிறேனே, நான் ஒரே ஒரு கொலை பண்ணிக்கிறேனே. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த சரீரத்தை நான் சரியாக பராமரித்து தேவனுக்கு பிரியமாய் விருத்தி அடைய பண்ணுவாராக. அப்போ இந்த சரீரத்தின் மூலமா தேவன் கிரியைகளை செய்வார். நீங்க போய் நின்னாலே அங்கே அற்புதம் நடக்கும், நீங்க போய் தொட்டாலே அற்புதம் நடக்கும். இந்த சரீரத்தில் தேவ மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ கிருபையிலே நீங்க விருத்தி அடையணும். கிருபையை வந்து வாங்கணும். வீட்டில் உட்கார்ந்த கிருபை கிடைக்குமா? வேலைக்கு போகாம வீட்டில் உட்கார்ந்தா சம்பாதிச்சிடலாமா? தேவ சபையில சமூகத்தில் வந்து கிருபையை வாங்குங்க. தேவ கிருபையில வளர கத்த கிருபை தருவாராக. ஆமென். மனுஷ தயவில் ஒருவருக்கு ஒருவர் மனுஷ தயவில் விருத்தி அடையணும். நம்மளை பார்த்து 4 பேர் தயவு பாராட்டணும். ஐயோ இவங்களா ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. மனுஷ தயவில் விருத்தி அடையுங்க. எண்ணத்தை சம்பாதித்தாலும், எதை சம்பாதிக்கணும்? புத்தியை சம்பாதி. அதே போல நண்பர்களை சம்பாதிங்க. ஆண்டு சொல்லிட்டாரு, அநீதியான உலக பொருளினால் கூட நண்பர்களை சம்பாதிப்பா. துரோகிகளையும் சண்டைக்காரங்களையும் கோபக்காரங்களையும் சத்துருக்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம சம்பாதிக்க கூடாது. நிறைய நண்பர்களை சம்பாதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. விருத்தி அடைய கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் 6:7 வசனம் வளர்ந்து பெருகிற்று. வசனம் பெருகணும். உங்க வாழ்க்கையில் எது பெருகணும்? வசனம் பெருகிக்கிட்டே இருக்கணும். வசன வாஞ்ச உண்டாகணும். வசனத்தில் விருத்தி அடையுங்க. வசனம் தான் உங்க வாழ்க்கையிலே மருந்து. வசனம் விதை, உங்க வாழ்க்கையை அது வளர செய்யும். வசனம் உங்களை தூக்கி எடுக்கும். வசனம் உங்களுக்கு உயிரை கொடுக்கும். அது ஜீவனை போன்றது. வசனம் வெளிச்சத்தை போன்றது. அல்லேலூயா. வசனத்தில் நீங்க விருத்தி அடையணும். நல்ல வேதத்தில் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் 9:31 பக்தி விருத்தியிலே சபைகள் எல்லாம் பக்தி விருத்தியில என்ன செஞ்சாங்களா? வளர்ந்து பெருகிற்று. பக்தியில வளர்ந்து பெருகணும். பக்தி உள்ளவர்களா மாறணும். பக்தி ஸ்லோன்மணிகளா மாறணும். அல்லேலூயா.
பக்தியில நிரம்பணும். அதெல்லாம் அன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்மை செய்வது ஒரு பக்தி, ஜெபம் பண்ணுவது ஒரு பக்தி, தேவனுக்காக கொடுப்பது ஒரு பக்தி, உபவாச ஜெபம் ஒரு பக்தி, முழங்கால் போடுவது ஒரு பக்தி. இதெல்லாம் இருந்தாலும் பக்தி நன்மை செய்வது ஒரு பக்தி, பிறரிடத்தில் அன்பாய் இருப்பது ஒரு பக்தி. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாக இராது, தகுதியான வாழ்க்கை வாழ்வது ஒரு பக்தி. அல்லேலூயா. வரங்கள் செயல்படுவது ஒரு பக்தி, அந்நிய பாஷை பேசுவது ஒரு பக்தி, நல்ல வார்த்தைகளை சொல்லுவது ஒரு பக்தி, அன்பிலே இணைந்து இருப்பது ஒரு பக்தி. பக்தியில கர்த்தர் வளர செய்வாராக. அல்லேலூயா. விருத்தி அடைங்க. இன்னும் குறுகுன வாழ்க்கை வாழாதுங்க. நல்ல விருத்தி அடைந்து நல்ல மனோவிஸ்தாரத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எனக்குள்ள நல்ல ஒரு விருத்தியை கர்த்தர் தருவீராக. கேட்போமா கேட்போமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை விருத்தி அடைய செய்யுங்கப்பா. என் ஆயுசு நாட்கள் எல்லாம் விருத்தி அடையணும், உமக்காக கனி கொடுக்கிற ஆளா மாறும்படிக்கு. அல்லேலூயா. நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. என் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி அடைவதாக. நான் வாரி இறைத்து விருத்தி அடையணும் ஆண்டவரே. பிசிலித்தனம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுக்காக நான் என்னை வாரி இறைக்க பண்ணும்படியாக கிருபைத்தாரும். கேட்கீங்களா? ஆண்டவரே கிருபைத்தாருங்கப்பா. என்னை நான் தேவனுக்காக நான் என்னை வாரி இறைக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கை பிரயாசப்படுவதிலே ஆண்டவர் விருத்தி அடையணும்ப்பா. யாரெல்லாம் உங்களுடைய கரங்களின் பிரயாசங்கள் ஒருவேளை ஆசீர்வாதமா இல்லையா, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த கரத்தின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. நான் செய்கிற ஒவ்வொரு அந்த பிசினஸிலும் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. என் கரங்களை ஆசீர்வதிங்கப்பா. விருத்தி அடைய செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஞானத்திலே, வளர்த்தியிலே, தேவ கிருபையிலே, மனுஷ தயவிலே விருத்தி அடைய பண்ணுங்க. எனக்குள்ள வேத வசனம் விருத்தி அடையட்டும். எனக்குள்ள வேத வசனம் நான் நின்று வாழணும் ஆண்டவரே. கிருபை தருவீராகப்பா. நல்ல பக்தியில விருத்தி அடைய கிருபை தருவாராக. ஆவியானவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் விருத்தி அடைய கிருபை தருவீராக. யாரெல்லாம் குறுகி போனாங்களோ, யாரெல்லாம் குன்றி போனாங்களோ, இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் எல்லாரையும் விருத்தி அடைய செய்வீராக. குற்றங்களா நீர் மன்னித்து இரக்கத்தை கொடுத்து பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும் ஐயா. இருக்கிற ஸ்தலத்திலே, செய்கிற வியாபாரத்திலே, செய்கிற தொழிலிலே, படிக்கிற படிப்பிலே, போகிற ஆபீஸ்லே அவங்க விருத்தி அடைய உதவி செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.